ஹீரோயின் எவ்வளோ மொய் வைக்கலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறவங்க அங்கே வராங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ எவ்வளோ காசு வைக்க போறேன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் 5000 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த கோவர்க்கர் நீயும் மாப்பிள்ளையும் காலேஜில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் ஆமாம், அப்போ பேசாமல் 10000 ரூபா வைக்கட்டுமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு அந்த கோவர்க்கர் இங்கே சாப்பாடே ரொம்ப காஸ்ட்லியாமா, எப்படி ஒருத்தருக்கே 10000 ரூபா ஆயிடும்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சாப்பாடே 10000 ரூபாயா, அப்போ நான் ஒரு 15000 ரூபா வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எல்லாரும் எவ்வளோ மொய் வைப்பாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனக்கணக்கு போடுறாங்க. அப்புறம் அந்த கோவர்க்கர்ட்ட மொய் வைக்கிறதே ஒரு கிவ் அண்ட் டேக்கவே மாதிரி தான். ஆனால் இது வரைக்கும் நான் கொடுத்து மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு திரும்ப எப்போ கிடைக்கும்னு தெரியலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கோவர்க்கர் உனக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்போ கொடுக்கறது எல்லாமே டொனேஷன் தானு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் மொய் வைக்கிறாங்க. ஹீரோயின் எல்லாரும் மொய் கொடுக்கவும் செய்கிறாங்க, வாங்கவும் செய்கிறாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ்.